வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கியூட்டா அழகா சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி நம்மளும் சொல்லிடலாம் வாங்க. கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஸ்கூலுக்கு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க. மறுபக்கம் நம்ம மல்லி வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் பின்னாடி ஒரு கார் அப்படியே சும்மா துரத்து ராஜா துரத்து அப்படின்னு சொல்லிட்டு துரத்தின்னு வருதுங்க. இப்போ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நம்ம மல்லியோட நிலைமை என்ன நடக்க போகுது, அந்த கார் வந்து மல்லி பக்கம் அப்படியே சும்மா சட்டானா மல்லி வந்து இடிக்க போதோ இல்லை பிரேக் போட்டு நிறுத்த போறாங்களா, அதுல இருந்து நம்ம ராஜேஸ்வரி இறங்க போறாங்களா, நம்ம விஜய் இறங்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்ணு இமைக்காம நாம ஒரு பக்கம் கவனிச்சுன்னு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல திடீர்னு அந்த கார் வந்து டக்குன்னு ஒரு ஆறு அடிச்சுட்டு அப்படியே பிரேக் போடுறாங்க பாருங்க. அப்படியே சும்மா ஜெர்ரின்னு வந்து டெஸ்ட் மிஸ்ல நம்ம மல்லி பக்கம் நிற்கிது. மல்லி பார்த்துட்டு அப்படியே சும்மா ஷாக்கில் ஒரு பக்கம் முட்டைக்கண்ணை திறந்தவங்க மூடவே இல்லைங்க. அப்படியே சும்மா பேனு முடிச்சுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. உடனே அதுலேருந்து நம்ம விஜய் மாசா கிளாஸா வெளியே வந்து அப்படியே சும்மா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், நீ என்ன நம்பி இங்கே வந்த, ஆனால் நான் உன்னை பாதியில் விட்டு வந்து ரொம்பவே தப்பாக போச்சு, சரிவா கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கே கூட்டின்னு போகிறாரு. என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படி தானே நீங்களும் நினச்சின்னு இருக்கீங்க. ஆமாங்க ஆமாம், இப்போ கம்பெனிக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க. கம்பெனி போயிட்டு வேறு லெவலில் ஒரு பக்கம் பேசுகிறாரு பாருங்க பேச்சு. அப்படியே சும்மா கம்பெனியில் இருக்கலாம் ஆடி போயிடுறாங்க, அசந்து போயிடுறாங்க. இவங்க தான் என்னோட மனைவி, இதுக்கு மேலே இவங்க தாங்க சைனிங் அத்தாரிட்டி வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் வாயை போனதுன்னு பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம மல்லி என்ன விஜய் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாமே உனக்காக தான், இனிமேல் நீ எங்கேயும் போயிட்டு யார் காலையே விழுந்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் இது உன் கம்பெனி நீ பார்த்துக்கோ, அந்த ஷேரிங்லேருந்து உனக்காக தேவையான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எப்பவுமே கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எந்த ஒரு விஷயத்தையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து அது காசுப்பட்டது இது எதுவுமே நீ இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு ஆதாரத்துடன் நிரூபிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே விஜய், இது எல்லாம் யார் காரணம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே உன் வாழ்க்கை ஓஹோன்னு ஜம்முன்னு கும்முன்னு போகணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கம்முன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதான் சரி ஓகே, ஏதோ ஒன்று நல்லபடியான விடிவு காலம் பிறந்துச்சுடா சாமி, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை ஒரு பக்கம் கொண்டாடுறதுக்கு நம்ம மல்லி இப்போ தயாராகின்னு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம வெண்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே சமயத்துல ராஜேஸ்வரிக்கு இது தெரிஞ்சுன்னா புகை அடிச்சுன்னு ஒரு பக்கம் நல்லா முக்கி வச்ச மாட்டை சரியா மூஞ்சில எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல அவங்க மூஞ்சி ரியாக்ஷனை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருப்போம்னா பாத்துக்காங்களேன். சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இதுக்கு மேல பார்க்கறதுக்கு என்னடா இருக்கு, ஒண்ணுமே இல்லடா, நைஸா கியூட்டா அழகா ஒரு பக்கம் பிரைட்டா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம். ஆனா இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்த்து அதை நீங்க மஜாவா என்ஜாய் பண்ண தான் போறீங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு லைட்டாக சதி திட்டத்திட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளோட காத்துன்னு இருக்கிறது என் காதுக்கு நல்லா காதுக்கு ஒரு பக்கம் கேட்டுனே இருக்கேன்னா பாத்தீங்கன்னா, அப்படி வேற எது இல்லைங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து எல்லாமே ஒரு பக்கம் கியூட்டா அழகா செஞ்சிடறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று நடந்து போச்சு, என்னடா இருட்டாகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, அது வேற ஒன்றும் இல்லைங்க, பவர் கட்டு கரண்ட் ஆஃப் ஆகுன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு பக்கம் கரண்ட் சடனாக ஆஃப் ஆகும். எனக்கு ஒரு பக்கம் கப்புன்னு பயம் கிளம்பிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.